அம்மாச்சி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஜீவா பைய தாலியோட வந்துட்டா என்ன செய்யறது? நீங்க வர அது எப்படி அவன் வருவான்? அவன் அடிப்பட்டு தான் கிடக்க போறான். அந்த பயல அவ்வளவு லேசா நினைக்க கூடாதுடி. ஐயோ, எப்ப என்னத்த செய்வான்னு தெரியாது. ஐயோ, என்ன சொல்றீங்க? இப்ப என்ன பண்றது? அந்த ஆதிக்கு நீ போனை போட்டு கொடு. ஹலோ. நான் தேவி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மாச்சி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் தரேன். ஏன் பாதி? சொல்லுங்க பாட்டி. இன்னைக்கு கோயில்ல மீனாட்சிக்கு தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, அந்த ஜீவா பைய அவன் கையால புது தாலி வாங்கி போட போறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அவனாலெல்லாம் வாங்கி போட முடியாதுன்னு நினைச்சிட்டு வந்தேன். அப்புறம் என்ன பாட்டி? இல்லையா, என் மீனாட்சிக்கு சொந்த காசுல தாலி வாங்கி கொடுப்பேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கான். இந்த ஊர்ல நடக்கிற சிலம்பம் போட்டிக்கு போயிருக்கான். சிலம்ப போட்டிக்கா? ஆமாய்யா, அதுல பரிசு 2 லட்சமா. அதுல வர்ற காசுல தாலி வாங்கி போட போறேன்னு திட்டம் போட்டிருக்கான். எனக்கு என்னன்னா, அவன் தாத்தா கிட்ட சிலம்பம் கத்துக்கிட்டான். அப்பவே அவரு நல்லா ஆடுவான்னு சொல்லுவாரு. ஐயோ, அப்படியே அவன் ஜெயிச்சிட்டா தாலியோட வந்துருவான். பொறவு நீ வாங்கி கட்டின தாலிய கோவில் உண்டியில தான் போடுவான். அது மட்டும் நடக்கூடாது பாட்டி. அதுக்கு தான் நான் போன் பண்ணேன். அவன் தாலிய வாங்கிட்டு இங்க வந்துடக்கூடாது.